அதாவது அவர்கள் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன கருத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுடைய மன உணர்வை புரிந்து கொண்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க. அதே நேரத்துல கிருஷ்ணகிரியில அந்த வனப்பகுதியில வந்து பயிற்சி எடுத்தவங்க வந்து இவ்வளவுதான் நான் அதை சுட்டி காட்டினேன். ஏன்னா பெங்களூர்ல வந்து அந்த ராமேஸ்வரம் காஃபேல வந்து 10 பேர் அந்த குண்டு வெடிச்சு 10 பேர் படுகாயம் அடைந்தாங்க. இந்த சூழ்நிலை கருத்து கூட நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கான காரணங்களை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த கடந்த காலத்துல வந்து தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு 1984 மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் நடந்த அந்த குண்டுவெடிப்பு சம்பவம் உங்களுக்கு தெரியும். 1991 வந்து ஸ்ரீபெரும்புத்தூர்ல நடந்த சம்பவம் தெரியும். 1998 பிப்ரவரி 14 கோயம்புத்தூர் சம்பவம். இப்படி நிறைய விஷயங்கள் கடந்த காலத்துல தமிழ்நாட்டுல வந்து கசப்பான ஒரு நிலைப்பாடுலாம் இருக்குது. சோ அதனால வந்து குண்டுவெடிப்பு என்பது வந்து இன்னைக்கு வந்து தீவிரவாதிகளை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து இது பொழுதுபோக்கு அம்சம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அவர்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்கும் இது மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் சார் இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கிற மாதிரி சொல்றீங்க. உண்மைதான். ஆனால் அந்த வார்த்தையில் அவங்க கிருஷ்ணகிரி அந்த வனப்பகுதியில பயிற்சி பெற்றவர்களை தான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன் என்று சொல்லிக்கின்றார். ஆகவே ஒட்டுமொத்த தமிழர்களை நான் சொல்லவில்லை என்று அதற்காக உடனடியாக ஒரு மன்னிப்பு கேட்டுவிட்டார். தமிழகத்தினுடைய அரசியல் இந்நாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சருடைய கண்டன குரல்களையும் தமிழக மக்களின் உணர்வுகளையும் நன்கு புரிந்து அறிந்து தெரிந்தான் மத்திய இணையமைச்சர் சோபா அவர்கள் அவர் மன்னிப்பு கேட்டுள்ளார். ஆகவே இதை பற்றி அவர்களை அதாவது ஒரு மன்னிப்புக்கு நிகர் முடிந்தபடி அது விமர்சனமே தேவை கிடையாது. ஆனால் அதை குறித்து இல்ல சார், சார் இது நிகழ்ந்தது மார்ச் 1 அன்னைக்கு நிகழ்ந்தது. உடனே பேசி இருந்தாங்கன்னா ஒரு உணர்ச்சி பொங்கி பேசி இருப்பாங்க, இல்ல புரியாம பேசியிருப்பாங்க, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. 20 நாட்களுக்கு பிறகு நிறைய நேரம் இருக்கு, அப்ப பேசி இருக்காங்கன்னா இந்த வார்த்தை பிரயோகத்தை தெரியாமையா யூஸ் பண்ணிருப்பாங்க சார். சார் அதாவது இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்தா இதுல அரசியல் உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக இதுல அரசியல் உள்நோக்கம் கிடையாது சார். கேள்வி கேட்டு தெளிவுபடுத்த வேண்டியதுதானே சார் ஒரு நெறியாளரோட கடமை. உண்மைதான் சார், உண்மைதான். ஆனால் இதுல அரசியல் உள்நோக்கம் கிடையாது. தேர்தலை மையப்படுத்தி ஏன்னா அண்ணன் பிரியன் வந்து கூட என்ன நினைக்கிறாங்கன்னா அரசியலுக்காக இந்த மாதிரி இதை பயன்படுது அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அந்த அமைச்சர் வந்து தெளிவானவர், பிறர் மனதை புண்படக்கூடிய அளவுல இதே மாதிரி அவங்க நடந்துகிட்டது கிடையாது. ஆகவே அது மார்ச் 1 நடந்தாலும் அவங்க இப்ப வந்து அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கைக்கு உடனடியாக அவர்கள் வந்து மன உணர்வை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு யாரேனும் மன வலியை நான் தாங்க முடியாது அது இருக்குன்னா நீங்க அதை மன்னிச்சுக்கிட்டுங்கன்னு சொல்லியாச்சு. சோ அதுக்கு பிறகு அதை மையமாக படுத்தி வந்து கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு அது ஒரு பெரிய பிரியன் சார் அவரோட பேச்சுல சொன்னாரு, அவர் மன்னிப்பு கேட்டாங்க, நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இது வழக்கமாக எல்லா அரசியல்வாதிகளும் தங்கள் சொன்ன கருத்தை மாத்துறதுக்காக பயன்படுத்துற ஒரு டெக்னிக் தானே அப்படிங்கறத சொல்றாரு. அது நம்ம கண்கூட பார்க்க தானே சார் முடியுது. இல்ல உண்மைதான். தமிழ்நாட்டுல முதல் தேசிய அளவுலையும் சரி உலக நாட்டில் உள்ள பல தலைவர்களும் இந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு வார்த்தையில விட்டுட்டு அப்புறம் பார்த்தா ஐயோ ஆணைக்கு அடி சறுக்கும்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து இந்த தீவிரவாதம், வன்முறைவாதம், பயங்கரவாதம் என்ற ஒரு நிலைப்பாடு வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆனா அதே நேரத்துல ஆட்சியாளர்கள் வந்து மக்களை அந்த அந்த பேச்சுரிமை மட்டுமல்ல அந்த ஆன்மீக சிந்தனை கல்வித்துறையில் வந்து நீங்க அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைவர்கள் அதாவது திமுக அரசியல் தலைவர்கள், திராவிட கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து ஏதோ தமிழகம் தனியாக பிரித்தெடுத்து அதிலிருந்து உக்ரைன் ரஷ்யாவும் போல் ஒரு நிலைப்பாடை இந்த தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் பல முறை அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார். நீங்கள் தேவையில்லாமல் எங்கிட்ட நீங்க பார்லிமெண்ட்ல பாருங்க, தொடர்ச்சியாக கடந்த 10 வருஷமாக தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் வந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பற்றி பேசாமல் தமிழகத்தில் வந்து அங்கு மத்திய அரசுடன் மோதல் போக்கை தான் தொடர்ந்து கடைபிடிக்கிறார்கள். அப்படி என்றால் இதனுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது 2 நாளுக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னாரு, எங்களுக்கு தேசபக்தியை பற்றியோ தேச உணர்வை பற்றியோ மற்றவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்கிறார். அதாவது பிள்ளைதான் வயது மூத்தால் பிதா சொல் கேளார் என்று பழமொழி உள்ளது. அது பிரதமர் சொன்னாலும் அல்லது உள்துறை அமைச்சர் ஒரு மாநில அரசுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லும் போது அது இன்முகத்தில் ஏற்று சரிகளை அதாவது குறைகளை சரி செய்து அது நிறைகளை வந்து மக்களிடையே வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து எந்த அமைச்சர்களாவது மக்கள் மத்தியில இந்திய முகத்தோடு அதாவது அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் கூட மக்களிடம் ஒரு நல்ல ஒரு பண்பாக செல்லக்கூடிய பழக்கமே இல்லையே. இன்னைக்கு அதிகாரம் கையில் இருக்கின்றது எதை வேணாலும் இன்னைக்கு ஊரக வளர்ச்சித்துறை தாம அன்பரசு கூட என்ன சொல்லிருக்காரு, நான் அமைச்சராக இருக்கின்றேன், இல்லாவிட்டால் பிரதமரை நான் பீஸாக ஆக்குவேன். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்?